மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் பதவியை திடீரென துறந்து சஜித்துடன் இணைந்த முசமில். ஆளுநர் பதவியை விட சஜித் ஆதரவு முக்கியம் என ரணிலுக்கு அனுப்பப்பட்ட செய்தி. ரணில் சஜித் போன்று அரசியல் தீர்வு வாக்குறுதிகளை வழங்கப் போவதில்லை என்கிறார் அனுர. அனைவருக்குமான ஜனாதிபதியாக இருப்பேன் எனவும் கருத்து. ராஜாங்க அமைச்சர்கள் 4 வரை அதிரடியாக பதவி நீக்கிய ரணில். எதிர்த்தரப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கும் முடிவை அடுத்து பாப்பரசரை சந்தித்து இன்னல்களை சொன்ன ஈழத்தமிழ் ஏதிலிகள். இந்தோனேசிய பயணத்தின் போது ஏதிலிகள் குறித்து கவலை தெரிவித்த பிரான்சிஸ். தமிழகத்தில் அரசு பாடசாலைகளில் கல்வி தரத்தை சாடிய ஆளுநர் ரவி. சந்திரயான் விஞ்ஞானிகள் அரசு பாடசாலை மாணவர்கள் என சபாநாயகர் அப்பாவு பதிலடி. பிரான்சின் புதிய பிரதமராக பிரச்சிட் மிச்சேல் பார்னியர் நியமனம். மக்களுக்கு சேவை செய்யும் அரசாங்கம் உருவாகும் என அரசு தலைவர் நம்பிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இனத்திற்கு ஆதரவளிக்கும் தரப்பினரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறச் செய்வதா அல்லது இனவாதத்தை எதிர்க்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதா என்பதை யாழ்ப்பாண மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என அந்த கட்சியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் சட்டத்தை எதிர்க்கும் நபர் ஒருவர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடாது எனவும் அரசியல்வாதி உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் சட்டம் சமம் எனும் ஆட்சி முறைமை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் தெற்கில் முன்னெடுக்கப்படும் பாரியளவான பிரசார கூட்டங்கள் வடக்கில் முன்னெடுக்கப்படுவதில்லை. கோட்டாபய ராஜபக்சவை தோல்வியடைய செய்ய கடந்த காலங்களில் வடக்கு வாழ் மக்கள் வாக்களித்திருந்தாலும் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடித்திருந்தது. எனினும் தற்போது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தெற்கிற்கு மாத்திரமல்ல முழு நாட்டிற்குமான தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் நடவடிக்கை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை ஏமாற்றும் அரசியல் கலாச்சாரத்தை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். இந்த நிலையில் மாற்றத்துக்காக போராடும் தேசிய மக்கள் சக்தியுடன் யாழ் மக்கள் இணைய வேண்டும் அல்லது சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு வாக்களித்து பழைய கலாச்சாரத்தையே பின்பற்றப் போகிறீர்களா என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். மேலும் இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கிய தரப்பினருக்கு எதிராக அது ஆட்சியின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த தரப்பினருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எமது ஆட்சியின் போது போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாவனை முற்றாக ஒழிக்கப்படும். இவ்வாறாக தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க உள்ள ஆட்சி முறையை ஆதரிக்க வடக்கு வாழ் மக்கள் முன்வர வேண்டும். மாற்றத்தை எதிர்ப்பதா ஆதரிப்பதா எனும் தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும். புதிய பாதையில் பயணிக்க மக்கள் முன்வர வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்களில் அனைவரும் பங்குதாரர்களாக வேண்டும். வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான உடன்படிக்கையை மக்களுடன் மேற்கொள்வதற்காக நான் இங்கு வரவில்லை. எனினும் பல அரசியல்வாதிகள் அதனையே செய்கிறார்கள். எமக்கு வாக்களித்தால் இதனை செய்வோம் எனும் வாக்குறுதிகளை பல அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் வழங்கி வருகின்றனர். பல ஆண்டுகளாக 13ஆம் திருத்தம் மற்றும் காணி அதிகாரத்தை ஒரு ஆயுதமாக அரசியல்வாதிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த உடன்படிக்கையை செய்ய நான் இங்கு வரவில்லை. வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கத்தை அமைப்பதே எனது நோக்கம். தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள ஆட்சி மற்றும் சிங்கள மக்களுக்கு எதிரான தமிழ் ஆட்சி என்பவற்றை நான் முற்றாக எதிர்க்கிறேன். இதனை மாற்ற வேண்டும் என்பதே எனது அபிப்பிராயம். பாகுபாடின்றி இலங்கையில் உள்ள அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். நான் யாருடனும் உடன்படிக்கையை மேற்கொள்ள மாட்டேன். முழு இலங்கைக்கும் புதிய அரசியலமைப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். உப மாகாண ஆளுநர் AJM முசமில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் மூலம் தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளார். எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர்
சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதாக முசமில் தனது பதவி விலகல் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண ஆளுநராக கடமையாற்றிய போது தாம் தொழில் நிபுணத்துவத்துடனும் நேர்மையுடனும் செயற்பட்டதாகவும் ஏஜேஎம் முசமில் குறிப்பிட்டுள்ளார். பதவியில் இருக்கும் போது எந்தொரு வேட்பாளரையும் பகிரங்கமாக ஆதரிப்பது கடினமாக இருந்ததாகவும் முசமில் தனது பதவி விலகல் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பதவியில் இருக்கும் போதே ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக சில ஆளுநர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறித்தும் முசமில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். முசமில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை கொழும்பு முதல்வராகவும் 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மலேசியாவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவராகவும் பணியாற்றியிருந்தார். இதன் பின்னர் கடந்த 2019ஆம் ஆண்டு மேல் மாகாண ஆளுநரான அவர் 2020ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் ஊவா மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். மிகவும் சவாலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் ஆளுநர் பதவி தமக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் தனது கடிதத்தில் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 4 இராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் இராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர, மின்சக்தி மற்றும் எரிசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த, விவசாய இராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்சன டி சில்வா, நெடுஞ்சாலைகள் இராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் இராஜாங்க அமைச்சு பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 47வது சரத்தின் 3ஆம் பிரிவின் அதிகாரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தமது அரசியல் காரணங்களுக்காக மாகாண சபை தேர்தலை நடத்த விடாமல் தடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தினை எடுத்ததன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள் உட்கட்சி பிளவு வலுவடைந்துள்ளது எனவும் தமிழ் மக்களுக்கான ஏகோபித்த தலைமையை அந்த கட்சியினால் வழங்க முடியாத பரிதாபமான நிலையை அடைந்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் கூட்டிணைந்தே மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படுவதற்கு முட்டுக்கட்டை போட்டதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தினால் அந்த கட்சி பிளவடைந்துள்ளதாக இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தல் சட்டத்தில் திருத்தச் சட்ட மூலத்தை விவாதமின்றி நிறைவேற்றுவதற்கு பொன்னான வாய்ப்பு காணப்பட்ட போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தமிழரசு கட்சியும் தங்களின் சொந்த அரசியல் காரணங்களுக்காக அதனை தவறவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி பல்வேறு தருணங்களில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் பற்றியும் 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது பற்றியும் அதிகமாக பேசுவதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். செயலில் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரலை அந்த கட்சியினர் கொண்டிருப்பதே வெளிப்படுவதாகவும் இந்த உண்மையை தாம் கூறினால் தமக்கு தமிழ் சினிமா திரைப்படங்களில் வரும் வில்லன் போன்று முத்திரை குத்துகின்றார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் தமிழ் மக்களின் உண்மையான வில்லன்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் தற்போது புரிந்து கொண்டிருப்பார்கள் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ரணிலுக்கும் தமக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் எனவும் தாம் தமிழ் மக்களுக்கு உண்மையை கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை நம்ப வைப்பதாக போய் கூறுகின்றார் எனவும் மாகாண சபை முறைமைகள் விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் தமது மக்களை தோல்வியடை செய்துள்ள அதேவேளை ரணில் மீண்டும் தமிழ் மக்களை முட்டாளாக்கியுள்ளார் எனவும் நாமல் ராஜபக்ஷ சாடியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் நீண்ட காலமான தலைமை கட்சி என்ற பாத்திரத்தினை இனி வகிக்க முடியாத நிலையை அடைந்துள்ளது எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் தனது ஆதரவை கோரியுள்ள போதிலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தாம் நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு வேட்பாளர்களை தாம் ஆதரிப்பதாக பல ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்ட போதிலும்
இந்த தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் தனது ஆதரவை வழங்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் அனைத்து வாக்காளர்களும் தீவிரமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வாக்களிக்கும் போது தனிநபரை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு வேட்பாளரின் செயல் திட்டங்களை செயல்படுத்தும் விதம், நடைமுறைகள், திட்டங்களை செயல்படுத்த அவர்கள் பயன்படுத்தும் அமைப்புகள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் பொறுப்பில் இருப்பவர்கள் தொடர்பாக கருத்தில் கொள்ளுமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கும் கல்வி, சுகாதாரம், விவசாயம், குறிப்பாக சிறு விவசாயிகள், சிறு நடுத்தர கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முயற்சிகள், பெருந்தொழில்கள் மற்றும் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்தல், பெருந்தோட்டம், சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை போன்ற துறைகளுக்கான கொள்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நமது விருப்பப்படி சிறந்த மற்றும் நேர்மையான நிர்வாகம் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள ஊழலை நீக்குவது மற்றும் வாக்குறுதியளிக்கப்பட்ட கொள்கைகளை சரியான முறையில் செயல்படுத்துதல் ஆகியவற்றின் உறுதிமொழியை கோருவதற்கு வாக்காளர்களுக்கு மறுக்க முடியாத உரிமை உள்ளது எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மிகவும் முக்கியமாக இது சட்டம், நிர்வாக மற்றும் நீதித்துறை மற்றும் அரசாங்கத்தின் அனைத்து உயர் பதவிகளுக்கும் உயர் நேர்மை, தகுதி மற்றும் தகுதிகள் கொண்ட நபர்களை நியமிக்கப்படுவதையும் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள வேட்பாளர்களுக்கு இடையில் நடைபெற உள்ள நேரடி விவாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் பங்கேற்கப் போவதில்லை என மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த விவாதத்தில் பங்கேற்க 16 வேட்பாளர்கள் தயாராக உள்ளதாக மார்ச் 12 இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 38 வேட்பாளர்கள் களமிறங்க உள்ள நிலையில் குறித்த தரப்பினருக்கிடையிலான நேரடி விவாதத்திற்கு பெப்ரல் அமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த அழைப்பை பலர் ஏற்றுக்கொண்டுள்ள அதேவேளை சிலர் நிராகரித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது குறித்த விவாதத்திற்கு சுமார் 16 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் இதற்கமைய அவர்களுக்கிடையிலான விவாதம் முன்னெடுக்கப்படும் முறை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, திலித் ஜேவீர, அரியநேத்திரன் ஆகியோர் எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள விவாதத்தில் பங்கேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து விஜயதாச ராஜபக்ஷ, நுவன் போபகே, சரத் மமேந்திர, அனோஜ் சில்வா, ஓஷல் ஹேரத் மற்றும் பிரியந்த விக்ரமசிங்க ஆகியோர் 8ஆம் தேதி நேரடி விவாதத்தில் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் மயில் வாகனம் திலகராஜன், ரோஷான் ரணசிங்க, கேதி விக்ரமரத்ன உள்ளிட்ட மேலும் சிலர் எதிர்வரும் 9ஆம் தேதி விவாதத்தில் பங்கேற்க உள்ளனர். எனினும் இந்த விவாதத்தில் பங்கேற்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் பங்கேற்பது தொடர்பில் மார்ச் 12 இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்தவொரு விடயமும் குறிப்பிடப்படவில்லை. இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களை மாத்திரம் பெப்ரல் அமைப்பு நேரடி விவாதத்திற்கு தெரிவு செய்துள்ளமைக்கு எதிராக ஜனாதிபதி வேட்பாளரான ஜனகரட்நாயக்க ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப கைகோர்த்த எவரையும் தண்டிக்க அனுமதிக்கப் போவதில்லை என பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பிரதமருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலில் புதிய திசையை உருவாக்கும் நோக்கில் நாட்டில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியான பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். நாம் உருவாக்கிய இந்த முன்னணியின் மூலம் ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் அர்ப்பணிப்போம். தீர்மானம் மிகவும் முக்கியமானது. விமர்சனங்களுக்கு செவி சாய்ப்போம். உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவோம். கடந்த காலத்தில் இருந்து நமது நாட்டில் ஜனநாயகம் வென்றுள்ளது. எத்தகைய விமர்சனங்கள், அச்சுறுத்தல்கள் வந்தாலும் மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் ஆட்சிகளை தேர்ந்தெடுத்து நாடு செல்ல வேண்டிய பாதைகளை தீர்மானித்த தாய் நாடு எங்களிடம் உள்ளது. அந்த பெருமை நம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் மட்டுமே உண்டு. நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் மக்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட புதிய வேலை திட்டத்தின் ஊடாக நாட்டை அபிவிருத்தி செய்வது அவசியமாகும். இங்கே புதிய தலைமுறை நம்மை பார்க்கின்றது. அந்த வருங்கால சந்ததிக்காக இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். இளம் தலைமுறையினர் எதிர்பார்க்கும் சமூக மற்றும் அபிவிருத்தியின் இலக்குகளை அடைவதற்கு நாம் ஒரு முன்னணியாக செயற்பட வேண்டும்.
வன்முறையை ஒழிப்பதற்கும் ஜனநாயக நாட்டை அகிம்சை வழியில் பாதுகாப்பதற்கும் நீங்களும் நாங்களும் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலும் எமது முன்னணிக்கு மிகவும் விசேடமானது. செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கும் நிலையான அரசாங்கமாக முன்னோக்கி செல்வதற்கும் எதிர்வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் அனைத்து நட்பு கட்சிகள் மற்றும் சக்திகளுடனும் கைகோர்த்து செயற்படுவதற்கும் எமது பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி உறுதி பூண்டுள்ளது. தனிமையிலிருந்து விடுபட்டு நட்புறவின் மூலம் சர்வதேசத்தை சமாளிக்கும் நாடாக மாறிவிட்ட நிலையில் தீவிரவாத சோதனைகளுக்கு நாட்டை பலியாக்க வேண்டாம். நாங்கள் இல்லாமல் ஆட்சியை நடத்துவது சாத்தியமில்லை. அச்சுறுத்தல்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்ட எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னம்பிக்கையுடன் உலகின் நம்பிக்கையை வென்றுள்ளனர். அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருந்தது. சக ஊழியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரின் பங்களிப்போடு நம்பகமான இலங்கையை உருவாக்க மத்தியஸ்தம் செய்வோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மன்னார் பேருந்து நிலையத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார். தமிழரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசவிற்கு தங்கள் ஆதரவு வழங்கி ஒப்பந்தங்களில் கைச்சாத்துள்ளனர். இங்கு சஜித் பிரேமதாச மட்டுமல்ல, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாகும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அனுருகுமார் திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, திலித் ஜெயவீர போன்றவர்களும் அவ்வாறானவர்களே. இவ்வாறான தலைவர்களை தெரிவு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே. சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள். வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களுக்கு இதுவரை எந்த தீர்வும் எட்டவில்லை. அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட கால அபிலாஷைகளை உள்ளடக்கிய வகையில் வெளியிடப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் தாம் எதிர்பார்த்ததை விட பலத்த வரவேற்பு பெற்றுள்ளதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்மறையான கருத்துக்களை தாண்டி தமிழர் தாயகம் மட்டுமன்றி புலம்பெயர் உறவுகளின் ஆதரவு கிடைக்கப் பெற்றுள்ளமை காலத்தின் தேவையை உணர்த்துவதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நிலாந்தன் குறிப்பிட்டுள்ளார். இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது ஒரு காலப்பொருத்தமானது என்பதும், தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு சிதறி போய் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். இப்படி ஒரு கட்டமைப்பு வந்ததும் அவர்கள் அந்த கட்டமைப்பில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் குவித்து அந்த கட்டமைப்பு வெளியிடக்கூடிய ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணத்தில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் குவித்து தங்களுடைய வேண்டுகைகள், விருப்பங்கள், கவலைகள் அனைத்தும் அந்த ஆவணத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்கள் பேரவைக்கு பின் கிட்டத்தட்ட கடந்த 8 ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் ஏதோ ஒன்று வரும், அது கூடாக தங்களோட குரலை ஒலிக்க செய்ய வேண்டும் என்று காத்திருந்ததை இது காட்டுகிறது. மட்டுமல்ல, இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னும் பின்னும் அது தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களும் கேள்விகளும் களத்திலும் புலத்திலும் எங்களுக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், இப்படி ஒரு அறிக்கை வரும், அதுக்குள்ள தங்களுடைய வேண்டுகைகள், கோரிக்கைகளை இணைக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் காத்திருந்தார்கள். அல்லது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வரைக்கும் அதுக்குள்ள தங்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் அதில் கொண்டு போடணும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதனை அது காட்டுகிறார். தமிழ் மக்கள் எவ்வளவுக்கு ஒரு ஏங்கி போயிருக்கிறார்கள், அல்லது இப்படி ஒரு கட்டமைப்பு வராதா என்று தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதை தான் எங்களுக்கு இது காட்டுது. இது எங்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்கு. இதுல எதிர்மறை விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கு. என்னென்னு சொன்னால், நாங்கள் செய்ய வந்த விஷயம் சரி. நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஒப்பீட்டளவில் சாத்தியமான ஒரு கூட்டமைப்பை ஒரு கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை, பலத்தை கட்டியெழுப்ப முடிகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபடுவதும், குறிப்பாக புலம்பெயர்ந்த பரப்பில் இருப்பவர்கள் உற்சாகமாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் விசாரணைக்கு என அழைத்து சென்று காணாமல் ஆக்கப்பட்ட 158 பேரின் 34வது ஆண்டு நினைவேந்தல் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசினால் நீதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேசமே தீர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முகாமில் தஞ்சம் பெற்றிருந்தவர்களில் 158 பேர் விசாரணைகளுக்கென அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர்.
34 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத நிலையில் இன்று வந்தார்மூலை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வும் போராட்டமும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சர்வதேச நீதி விசாரணை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த மாதம் இந்த 9ஆம் தேதி ஐநா கூட்டத்தொடர் தொடங்கும் இந்த வேளையில் எங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு கைகளில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, குழந்தைகளுக்கு என்ன நடந்தது, கைகளில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள வேன்ல கடத்தி செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, இந்த பல்கலைக்கழகத்தில் கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, சிட்டாண்டி முருகன் கோயில தஞ்சம் பூந்திருந்த 137 பேருக்கு என்ன நடந்தது, சத்ருகொண்டான்ல இருந்து ஒரு ஊரையே ஒதுக்கி கொண்டு போனவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது, இப்படி கிழக்கு மாகாணத்தில் தொகையா வகையாக கொண்டு சென்றவர்கள், கடத்தி சென்றவர்கள், அவர்களுக்கான எந்த ஒரு பதிலும் இந்த இலங்கை அரசாங்கம் இத்தனை வருஷம் 34 வருஷம் கடந்த நிலையிலும் எங்களுக்கு பதில் தராத அரசாங்கத்தால் இனி எங்களுக்கு தீர்வு கிடைக்க போவதில்லை. சர்வதேசம் இனியும் பாராமுகமாக இருக்க வேணாம். ஐக்கிய நாடு சபையில இருந்து எங்களுக்காக நீதியை கிடைக்கிறதுக்கு நீங்க சகலரும் ஒத்துழைச்சி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கான ஒரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதை சர்வதேச நாடுகளில் இருக்கும் புலம்பெயர் சகோதரர்களையும் நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் புதுப்பிக்கப்படுவதை தடுக்கும் நோக்குடன் நாடாளுமன்றத்தில் உண்மைக்கும் நல்லிணக்கத்திற்குமான ஆணைக்குழு சட்டமூலத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சட்டமூலத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரமன்றி மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் குடிசார் சமூகத்தினர் நிராகரித்துள்ளமை தொடர்பாக ஆணைக்குழுவை நடைமுறைப்படுத்துவதற்கான இடைக்கால பொறிமுறையை உருவாக்குவதற்கு தலைமை வகித்த கலாநிதி அசங்க குணவன்சவிற்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்ததாக ஐபிசி தமிழுக்கு வழங்கிய செவியில் அவர் கூறினார். அந்த சட்டத்தை தமிழ் மக்கள், மற்றது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகங்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அந்த சட்டத்தை நிராகரித்திருக்கின்றன. இதை வெளிப்படையாக கூறியிருக்கின்றன. மற்றது பல அறிக்கைகள் கூட விடுக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையை தேடுவதற்காக இன்னும் ஒரு ஆணைக்குழு தேவையில்லை. எங்கள் வரலாற்றை பார்த்தோமானால் பல ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டன, பல உண்மைகள் உள்ளன, பல அறிக்கைகள் உள்ளன, அதில் ஆயிரக்கணக்கான பரிந்துரைகள் உள்ளன. அந்த பரிந்துரைகளை ஒன்றை கூட இந்த அரசாங்கம் மட்டுமில்ல, கடந்த கால அரசாங்கங்கள் கூட நடைமுறைப்படுத்தாமல் வேறு ஒரு ஆணைக்குழுவை இன்னும் ஒரு ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பது அதில் பிரயோசனம் இல்லை. அது ஒரு கண் துடைப்பு தான். ஜெனீவாவில் அந்த பிரேரணை புதுப்பிக்கப்படக்கூடாது என்று அதை இலக்காக வைத்துத்தான் இவர்கள் தற்போது இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றது இதில் பொறுப்பு கூறல் அல்லது ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு இந்த சட்டம் ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை. இது உண்மையை தேடிக்கொள்வதற்காகத்தான். மற்றது இவர்கள் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஒரு ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் போது தற்போது கூட காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள், ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் போராட்டங்களை நடத்த முடியாமல் இருக்கின்றது. 30ஆம் தேதி கூட சர்வதேச தினம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்காக அந்த தினத்தில் கூட குடும்பங்களை, அவர்களின் ஊர்வலத்தை தடுப்பதற்காக போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் ஒரு தடை உத்தரவை பெறுவதற்காக. யாழ்ப்பாணத்தில் நடந்தது, பின்பு கிழக்கில் கூட நடந்தது. தற்போது கூட சிவில் சமூகங்கள் கண்காணிப்புக்கு, மிரட்டல்களுக்கு தற்போதும் உட்படுத்தப்படுகின்றார்கள். காணி பகிஷ்கரிப்பு கூட இன்னும் அது நிறுத்தப்படவில்லை இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக. மற்றது இராணுவ மயமாக்கல் குறையவில்லை. மற்றது கோயில்கள் போன்று அந்த மத ஸ்தலங்களும் அது உடைக்கப்பட்டு அங்கே பௌத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன. அந்த மாதிரியாக அந்த நிகழ்வுகள் தொடரும் போது தற்போது ஒரு ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களின் உரிமைகளை மீறுவது மட்டுமல்ல, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சம பிரஜைகளாய் நடாத்தப்படாமல் அவர்கள் இதை ஒரு கேலிக்கூத்தாக்குகின்றார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாரின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவின் முகநூல் பக்கம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள பதிவுகளை நீக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுக்குமார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்து அவருடன் இணைந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதியை ஆதரிக்கும் முடிவை எடுப்பதற்காக வேலுக்குமார் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுள்ளார் என தயாசிறி ஜெயசேகர குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பான காணொலி தயாசிறி ஜெயசேகரவின் முகநூல் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடப்பட்டிருந்தன. இந்த குற்றச்சாட்டை நிராகரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வேலுக்குமார் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சிவேந்திரன், கனிஷ்ட சட்டத்தரணி சிவேந்திர ராஜா உள்ளிட்ட சட்டக்குழுவினர் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போதே தயாசிறி ஜெயசேகரவின் உரையை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதற்கு தடை விதித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒடுக்குமுறைகள் காரணமாக சொந்த நாடுகளில் வாழ முடியாமல் புலம்பெயரும் ஏதிலி மக்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்வை மறுக்கும் மலின அரசியல் கலாச்சாரம் குறித்த கவலையை பாப்பரசர் பிரான்சிஸ் ஆசிய பயணத்தின் போது வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் திங்கள் அன்று ஆரம்பமாகும் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்த நிகழ்ச்சி நிரல்களும் உள்ள நிலையில் பாப்பரசரின் இந்த கரிசனை ஈழத்தமிழ் ஏதிலிகள் குடும்பம் ஒன்றுடனான சந்திப்பின் பின்னர் வந்துள்ளது. தனது ஆசிய பயணத்தின் போது முதலாவதாக இந்தோனேசியாவிற்கு சென்ற பாப்பரசர் அங்கு நடத்திய சந்திப்புகளின் போது ஈழத்தமிழ் ஏதிலி குடும்பம் ஒன்றையும் சந்தித்து பேசி அவர்களுக்கு ஆசையும் வழங்கியிருந்தார். 2 சிறார்கள் மற்றும் பெற்றோரை உள்ளடக்கிய இந்த தமிழ் குடும்பம் கனடாவிற்கு படகின் மூலம் சென்றபோது இந்தோனேசியாவில் கரை ஒதுங்கிய ஈழத்தமிழர்களில் இருந்த ஒரு குடும்பம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாப்பரசர் பிரான்சிஸ் தனது நீண்ட ஆசிய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் அவரது முதலாவது பயணம் இந்தோனேசியாவில் இடம்பெற்ற நிலையில் அந்த பயணத்தில் ஈழத்தமிழ் ஏதிலி குடும்பம் ஒன்றும் அவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளது. இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் பாப்பரசரை சந்தித்த குழுவில் இந்த ஈழத்தமிழ் ஏதிலி குடும்பத்திற்கும் இடம் வழங்கப்பட்டது. இலங்கையிலிருந்து கனடாவை நோக்கி புலம்பெயர்ந்து சென்றபோது தமது படகு பழுதடைந்த காரணத்தால் இந்தோனேசியாவில் தரையிறங்கிய ஈழத்தமிழர்களில் இந்த குடும்பமும் ஒன்றாகும். இன்று வரை இந்தோனேசியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாத வகையில் இந்த ஈழத்தமிழ் எதிரிகள் அங்கு தங்கியிருக்கும் நிலையில் அவர்களில் ஒரு குடும்பமாக உள்ள இந்த குடும்பத்துக்கு பாப்பரசரை சந்திக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. பாப்பரசரை சந்தித்த இந்த குடும்பம் தமது துயர கதையை அவருக்கு கூறி அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளனர். டொமினிக்கன் சகோதரிகள் மற்றும் ஜேசூட் அகதிகள் சேவை மையத்தின் அனுசரணையுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. 2 சிறார்கள் மற்றும் பெற்றோரை உள்ளடக்கிய இந்த ஈழத்தமிழ் ஏதிலி குடும்பத்தின் சோக கதையை கேட்ட பாப்பரசர் ஏதிலிகளை ஒடுக்கும் மலினமான அரசியல் கலாச்சாரம் குறித்த விசனத்தை மீண்டும் ஒரு முறை வெளியிட்டார். இந்தோனேசியா, பப்புவா நியூகினி, கிழக்கு திமோர் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு ஒரு நீண்ட பயணத்தை ஆரம்பித்துள்ள பாப்பரசர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இந்த பயணத்தை செய்ய உள்ளார். 80 வயதை கடந்த பாப்பரசர் தனது மூதாள நிலையிலும் இந்த நீண்ட பயணத்தை செய்து வருகிறார். பாப்பரசரை ஈழத்தமிழ் ஏதிலி குடும்பம் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்ற காட்சிகள் தற்போது அனைத்துலக ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளன. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ் தாவடி தெற்கு பத்ரகாளி கோவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் இரவு வேளையில் உள்நுழைந்து மர்ம நபர்கள் இளைஞர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் ஒன்றுருளி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதிக்கு அருகில் உள்ள வடிகாலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2024ஆம் ஆண்டு வடமாகாண மெய்வல்லுநர் போட்டிகளில் வவுனியா வடக்கு வலய பின்தங்கிய பாடசாலைகளில் ஒன்றான கிடாச்சூரி கருவேப்பங்குளம் ஆத்தக பாடசாலையைச் சேர்ந்த சரணியா சந்திரகாசன் எனும் மாணவி சாதனை படைத்துள்ளார். 14 வயதின் கீழ் பெண் பிரிவில் குண்டு போடுதல் நிகழ்ச்சியில் தங்கப்பதக்கத்தினையும் 9.41 மீட்டர் தூரம் எறிந்து வர்ண சான்றிதழுடனான புதிய சாதனையும் பெற்று வடக்கு கல்வி வலயத்திற்கும் பாடசாலைக்கும் பெருமையை சேர்த்துள்ளார். அத்துடன் அவர் தட்டறுதல் நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தினையும் 14 வயதின் கீழ் பெண் பிரிவில் மைதான போட்டிகளில் சிறந்த வீராங்கனை என்ற 2 விருதுகளையும் பெற்று பாடசாலைக்கும் வடக்கு கல்வி வலயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் பதவியை திடீரென துறந்து சஜித்துடன் இணைந்த முசமில். ஆளுநர் பதவியை விட சஜித் ஆதரவு முக்கியம் என ரணிலுக்கு அனுப்பப்பட்ட செய்தி. ரணில் சஜித் போன்று அரசியல் தீர்வு வாக்குறுதிகளை வழங்கப் போவதில்லை என்கிறார் அனுர. அனைவருக்குமான ஜனாதிபதியாக இருப்பேன் எனவும் கருத்து. ராஜாங்க அமைச்சர்கள் 4 வரை அதிரடியாக பதவி நீக்கிய ரணில். எதிர்த்தரப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கும் முடிவை அடுத்து பாப்பரசரை சந்தித்து இன்னல்களை சொன்ன ஈழத்தமிழ் ஏதிலிகள். இந்தோனேசிய பயணத்தின் போது ஏதிலிகள் குறித்து கவலை தெரிவித்த பிரான்சிஸ். தமிழகத்தில் அரசு பாடசாலைகளில் கல்வி தரத்தை சாடிய ஆளுநர் ரவி. சந்திரயான் விஞ்ஞானிகள் அரச பாடசாலை மாணவர்கள் என சபாநாயகர் அப்பாவு பதிலடி. பிரான்சின் புதிய பிரதமராக பிரச்சித் மிச்சேல் பார்னியர் நியமனம். மக்களுக்கு சேவை செய்யும் அரசாங்கம் உருவாக்கும் என அரசு தலைவர் நம்பிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.